அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிரகங்கள் சூரிய கர்மா, சந்திர கர்மா இதெல்லாம் இருக்கும். நீங்கள் அதில் கட்டாயம் நீங்கள் ஏதோ ஒரு கர்மாவில் வருவீங்க. நான் ஏற்கனவே பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதில் கர்மா, ராசி, வணங்க வேண்டிய சித்தர்கள் அப்படி போட்டிருக்கேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, அதில் மற்ற நிறைய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த பிளேலிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தமே அது எத்தனை கிழமை இருக்குதோ அத்தனை தான் வரும். அது சூரிய கர்மா, சந்திர கர்மா அது மாதிரி வரும். ஒன்றுத்துலேயுமே 4 நட்சத்திரங்கள் வரும். நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது சேம் நட்சத்திரங்களே உங்களுக்கு ஹீரோவாகவும் இருப்பாங்க, வில்லனாகவும் இருப்பாங்க. சிலருக்கு 2 ராசி 2 லக்னம் வரும், சிலருக்கு 1 ராசி 1 லக்னம் வரும். அந்த மாதிரி அது எல்லாமே போட்டிருக்கேன். அதுதான் இப்போ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அஷ்டகர்மான்னு போட்டிருக்கேன். அது மொத்தமே சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டேன். அதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் அஷ்டகர்மான்னு. இப்போ நான் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா 27 நட்சத்திரமும் தனித்தனியாக. அஸ்வினின்னா சூரியகர்மா. நியாயமாக பார்த்தா உங்களுக்கு சூரியகர்மாவில் 4 வருது. ஆனாலும் நான் இப்போ எப்படி போட போகிறேன்னா ஃபஸ்ட்டு அஸ்வினி, அதுக்கப்புறம் நட்சத்திரம் லைனாக 27 போகுது இல்லைங்களா, அந்த பேஸில். ஆனால் ஏற்கனவே போட்டுட்டேன் நான் அதை. சூரியகர்மானா இந்த 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேருக்குமே இவங்கெல்லாம் ஆப்போசிட்டு, அவங்களே வில்லனு, அவங்களே ஹீரோ அப்படின்றதெல்லாம். இதில் மெயினாக நான் விஷால் சார் கிட்டேருந்து கற்றுக்கந்தோம். அது கூட என்னுடைய அனுபவ ரீதியாக அதில் வேறு சில விஷயங்களை பார்த்தேன். அவர் நட்சத்திர ரீதியாக சொன்னார். ஆனால் நான் எங்கேஜ்லேருந்து பெயர்கள் மூலமாக பார்க்குறேன். அதை இப்போ அது போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் எந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்டாரோ அந்த நட்சத்திரம் அந்த பெயருக்கு மேட்ச் ஆகுது. நான் எந்த பெயர்களை குறித்து வைத்திருந்தனோ, என் வாழ்க்கைக்கு இந்த பெயர் தான் குறித்து வச்சுருந்தனோ, அவருக்கு அவர் கொடுத்த விளக்கம் அந்த நட்சத்திரம் அதில் இருக்குது. அதனால தான் அப்படி தெரியுதுன்னு. ஆனாலும் வெறும் நட்சத்திர கணக்கு மட்டும் பார்க்க தேவையில்லை. சும்மா இருக்கிறவங்கலாம் ஜோதிடம்லாம் புரியல அப்படின்னா கூட நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்தே உங்கள் லைஃப்பில் இது குறிப்பிட்ட பெயர்களை உடையவர்கள் மூலமாக ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, நீங்கள் அந்த நான் சொல்கிற மாதிரி அந்த நட்சத்திரம் இருக்குதோ இல்லையோ, நீங்கள் அதை போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுதான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் அந்த பெயர்களை வச்சு அந்த பெயர்கள் இருக்கிறவங்களே உங்களுக்கு நல்லதும், அந்த பெயர்கள் இருக்கிறாங்களே உங்களுக்கு கெட்டதும் நடக்கும். அப்படின்னாவே அவங்க அந்த பெயரை நீங்கள் எப்படி சொல்லணுன்னா, அது என் கர்ம தொடர்பு பெயர், அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணுன்னா, அது என் கர்ம தொடர்பு பெயர் அப்படின்னு சொல்லணும். அது உங்களுக்கு கெட்டதும் கிடையாது, நல்லதும் கிடையாது, ரெண்டுத்தையுமே செய்யும் அது. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா, கூடவே கடவுள் சித்தர்களை வணங்கும்போது அவங்களே அதை நகர்த்துவாங்க. கடவுளும் சித்தருமே அதை உங்களை நகர்த்துவாங்க. தப்பான விஷயத்தில் மாட்டிக்காமல் இருக்கட்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த அந்த ஆப்போசிட் இதில் தான் போயிட்டு நான் சொல்கிறேன், இந்த சுழு ஆத்மா கான்செப்டும் உட்காருது. அந்த சுழு ஆத்மே இல்லைன்னா கூட சிலது போன ஜென்மத்தில் எதனா ஒன்று பழி தீர்த்துக்கிறதுக்கு, சுழு ஆத்மாவே இல்லைன்னா கூட போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு பழி தீர்க்கிறதுக்கு பார்க்குதுன்னா அந்த ஆப்போசிட் நட்சத்திரத்தில் தான் போய் உட்காரும். நீங்கள் அந்த நான் சொல்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு கூடவே கடவுள் சித்திரை வணங்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களால உங்களுக்கு ஒரு பாதிப்பு வர மாதிரி நடந்து அது தவிர்க்கப்படுறத நீங்கள் பார்க்கலாம். அது எந்த கடவுள் எந்த சித்தர் தவிர்த்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி அப்படி நான் பேசும்போது இப்போ நான் இவ்வளோ மற்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் இவ்வளோ சொல்ல போகிறதில்ல. அஸ்வினிக்கு இப்போ இதே விஷயத்தையே நான் எல்லா இதுக்கும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்குன்னா, 27 நட்சத்திரத்துக்கும் நான் சொல்கிறத நீங்கள் பார்த்து வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்னா, அது உங்கள் வீட்லேயே யாருன்னா நீங்கள் அஸ்வினி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்லேயோ உங்கள் உறவுலையோ எங்கேனா அஸ்வினி மீட் பண்ணும்போது அதற்கான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கும்போது, ஒருவேளை அவங்களுக்கு உரிய இதுவே நீங்களாக இருந்தீங்களான்னா அவங்களாலையும் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறதாகவும் அவங்களுக்கு இது பண்ணுறதாகவும் உண்டு. நீங்கள் சரிங்களா, நீங்கள் அஸ்வினி இல்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் கார்த்திகை உத்திராடமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போவும் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதனால் அதை பற்றி நான் போட போகிற 27 நோட் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு வீடியோவுக்குமே 27 நட்சத்திரத்துக்கும் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரமாட்டேன், டைரெக்டாக விஷயத்துக்குள்ளே போயிடுவேன் அப்படின்றத இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் முக்கியமாக சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் டெய்லி சொல்கிற சுலாத்மா விஷயமா இருக்கட்டும், போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் காரணமாக இந்த ஜென்மத்தில் நம்ம எதிரி பழி வாங்குறவங்கள நம்ம கணவனாவோ இல்லை அப்பாவோ அம்மாவோ கூட இருக்கலாம்னு சொல்கிறேன். அந்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டார் படி தான் அது உட்காருது அந்த ஜென்ம தொடர்பில். அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு, ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். முதல்ல கொஞ்சம் நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறேன். அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி கொஞ்சம் விஷயம், உங்களுக்கு முக்கியமான நிறம், நம்பரு, அந்த மாதிரி விஷயம்.
தம்ப்நெயிலே போட்டிருக்கேன். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்கள், சிம்ம லக்னக்காரர்கள் அவங்களாலேயே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதும், அவங்களாலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டதும் நடக்கும். அதே மாதிரி 3 நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களாலேயே உங்களுக்கு மிகுந்த நல்லதும் மிகுந்த கெட்டதும் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சில சமயத்தில் ஒரே சேம் பர்சன் மணிமேகலைன்னு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மணிமேகலை உத்திராடம் நட்சத்திரமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மணிமேகலையாலேயே வாழ்க்கையில் ஒரு சமயம் ரொம்ப கெட்டதும், அந்த மணிமேகலையாலேயே மிகுந்த நல்லதும் நடக்கிற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா அந்த மணிமேகலை உத்திராடம் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் யாருன்னா விமலா உத்திராடம் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. மணிமேகலையால் மிகுந்த கெட்டதும் விமலாவால் மிகுந்த நல்லதும் நடக்கும். ஆனால் 2 பேருமே உத்திராடம் நட்சத்திரமாக இருக்கலாம். அந்த மாதிரி கார்த்திகையும் இருக்கலாம், உத்திரமும் இருக்கலாம், உத்திராடமும் இருக்கலாம், சிம்மராசியும் இருக்கலாம், சிம்ம லக்னமும் இருக்கலாம். இதில் இதுதான் ரொம்ப முக்கியம். நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். கார்த்திகை உத்திராடம் தான் ரொம்ப ரொம்ப விஷயம் முக்கியமாக. அதில் இதுவும் அந்த ஃபேடு கொஞ்சம் இதுலேயும் வரும். சிம்மராசி சிம்ம லக்னமும் வரும் கொஞ்சம். அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம் கார்த்திகை உத்திராடம். ஆனால் சிம்மராசி சிம்ம லக்னம் கொஞ்சம் ஒரு 60% அந்த அதிக நன்மை அதிக இதுன்றதுனால. அதனால் இந்த நட்சத்திரக்காரர்களையும் இவங்களையும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கவும் முடியாது, நீங்கள் வேணும் என்று வாரி பூசிக்கவும் முடியாது. ஒரு மாதிரி மானிட்டர் பண்ணணும். அதுக்கு பேர் மானிட்டர் தான் நீங்கள் பண்ண முடியுமோ தவிர, ஏன்னா உங்கள் ரொம்ப நெருங்கிய உறவில் வர மாதிரி வரும். அவங்களே உங்கள் வீட்டு சம்மந்தி ஆகிற மாதிரி வரும். அவங்களே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வரும். அவங்களே நீங்கள் அப்பா அம்மாவாக இருக்கிற மாதிரி வரும். அவங்களே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கிற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா சிப்ளிங்ஸ் மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இருக்கும். சரி, அது எனக்கு தம்ப்நெயிலே போட்டேன், அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய முதன்மையான நல்ல அவங்க எந்த நிறம்னா சிவப்பு நிறம் தான் அவங்க வச்சுக்கணும். ஏன்னா அது நெருப்புக்குரிய ராசியில் இருக்கிறதுனால சிவப்பு தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்ன்று சொல்லலாம். அந்த மாதிரி இது நெருப்பு தன்மையை குறிக்கும் சிவப்பு. ஆனால் அதே சமயத்தில் ஆரஞ்சு அதையே கொஞ்சம் ஃபேட் அவுட் பண்ணிட்டு போனால் ஆரஞ்சு தங்கம் போன்ற நிறம் ஜொலிக்கின்ற ஆரஞ்சு, இது எல்லாமே அதுக்கு கொஞ்சம் நியரஸ்ட் கலர் எல்லாமே வரும். அதனால் ரெட்டையே பிடிச்சிட்டு இருக்க வேணாம். அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் அது இல்லாமல் அன்னாட நான் போகிறேன் பாருங்கள். ஆரஞ்சு பச்சை, ஆரஞ்சுன்னா இந்த பெருமாள் விஷ்ணு அந்த ரிலேட்டடாக வருது. பச்சைன்னா இதெல்லாம் இந்த முருகர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வருது. அது 2 சேர்ந்தான்றதுலாம் அன்னாட நான் போடுற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதில் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் வந்தால் அது எல்லாம் நீங்கள் ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கணும். அதை விட முக்கியம் இதெல்லாம் மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையை நீங்களே மேம்படுத்திக்கலாம். உங்களுக்குள்ளேயே எல்லா கடவுளும் இருக்குது, உங்களுக்குள்ளேயே எல்லா பிரபஞ்ச சக்தியும் இருக்குது. நீங்கள் மனசு வச்சா உங்கள் வாழ்க்கையை சூப்பராக நீங்கள் மாற்றிக்க முடியும். ஆனால் நான் சொல்கிற விஷயங்களை கவனிக்க தெரியணும், எதிர்க்கக்கூடாது, யாரையுமே மானிட்டர் பண்ணணும், அவ்வளோதான். அப்புறமா உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பொன்னிற, மஞ்சள், சிவப்பு இதெல்லாம் ஆயிடுச்சுங்களா. அதிர்ஷ்ட கல்லுன்னு பார்க்கும்போது வைடூரியம் தான், கேட்ஸைன்னு சொல்கிற வைடூரியம் தான் உங்களுடைய அதிர்ஷ்ட கல். அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு என்னன்னு கேட்டால் அதையும் தம்ப்நெயிலே போட்டிருக்கேன். 7, 16, 25. 25 கூட்டினாலும் 7 தான், 16 கூட்டினாலும் 7 தான். 7ன்றதும் அதுதான். நீங்கள் உங்களுடைய கடவுள் யாருன்னு கேட்டால் விநாயகர் தான், பிள்ளையார் தான் உங்களுக்கு மிக மிக முக்கியமான இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்குமே பிள்ளையார் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது இப்போ வேணாம். ஆனால் உங்களுக்கு பிள்ளையார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்த்திகைனா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு நீங்கள் இந்த நட்சத்திர ராசிக்கு சம்பந்தமான சித்தர்களை வணங்குங்கன்னு சொல்கிறேன். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய சித்தர்கள் யாருன்னு போய் பார்த்தா நெட்டில் வேறு ஒருத்தர் இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரம் ஜீவசமாதியானவங்களோ இல்லை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ இருப்பாங்க. இது வரைக்கும் உலகத்தில் உங்களுக்கான சித்தர்களை நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. நான் தைரியமாக சொல்வேன், உலகத்தில் முதல் முறையாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு எதிர் நட்சத்திரம் சொல்லப்படுகின்ற, உங்களுக்கு கர்ம தொடர்பும் ஆப்போசிட் நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்ற, ஆனால் அது நல்லதும் செய்யும் சொல்லப்படுது, ஆனாலும் அதை ஆப்போசிட் நட்சத்திரம் தான் சொல்லணும். அந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர்களை நீங்கள் வணங்குங்கள் அப்படின்றத நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக கண்டுபிடிச்ச விஷயம் அது. அந்த மாதிரி
உங்களுக்கு ஆப்போசிட்டு தானே. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சொல்கிறேன் அவங்களால நல்லதும் நடக்கும்னு. ஆனால் அந்த கர்மத்தொடர்பு நட்சத்திரம் அது. அந்த கர்மத்தொடர்பு நட்சத்திரத்துக்கு எந்த சித்தர் இருக்கிறாங்களோ அதை நானாகவே தேடி அது சொல்கிறேன். உங்களுக்கு வேறு எதானா ஒன்று கார்த்திகை சம்மந்தப்பட்ட சித்தரோ, வேறு ஏதாவது உத்திரம் நட்சத்திரப்பட்ட சித்தரோ, உத்திராடம் நட்சத்திரம் சித்தரோ, வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்து சமீப கால சித்தர்கள் நீங்கள் இப்படி போய் தேடினாலே 18 சித்தர்கள் இருப்பாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற சித்தர்கள் தான் இருப்பாங்க. சிலதெல்லாம் நம்மளுக்கு ஊருக்கு கிட்ட ரொம்ப ரொம்ப தெரிஞ்சது. இப்போ கனகமுட்டி பழனிசாமியா, ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அவங்க நட்சத்திரம், அவங்க ஜீவசமாதியான நட்சத்திரம் தெரியுதா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அதில் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி அந்த 369 முறை எழுதுறது, இல்லைன்னா 108 முறை 1008 முறை எழுதுறது, அவங்களுடைய அந்த நட்சத்திர நாளில் எழுதுறது, அதுங்கெல்லாம் உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது நானாகவே கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வேறு ஏதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் வேறு சித்தர்களோ இவங்களோ கூட நீங்கள் இது பண்ணலாம். கார்த்திகை ரோம ரிஷியை சொல்கிறேன், உத்திரத்துக்கு காகபுஜண்டரை சொல்கிறேன், உத்திராடத்துக்கு கொங்கண சித்தரை சொல்கிறேன். ஆனால் அதே தான் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன் நான் அவங்கள அதை போய் கும்பிட சொன்னேன் அப்படின்றதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி கேதுனுடைய ஆதிக்கம் கொண்ட இந்த உங்களுடைய அந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து சிவப்பு நிற ஆடையோ இல்லை ஒரு பொருள் மூலமாக நீங்கள் பயன்படுத்துகிறப்போ ஒரு உற்சாகம், ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, ஒரு சேருனா கூட நீங்கள் அது ஒரு ரெட் கலர் பிளாஸ்டிக் சேர் யூஸ் பண்ணிக்கிறது. ஆனால் அதிகமாக ஒரு வேண்டாத வேலையை செய்யறதுக்கு அதிகமாக சிவப்பு யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய ராசி தான், ஆனால் சிவப்புன்றது நீங்கள் உபயோகப்படுத்திங்கன்னா அந்த விஷயத்தை அதிகப்படுத்த செய்யும். அப்போது ஒரு இக்கட்டான விஷயங்களுக்கு நீங்கள் அந்த சிவப்பு நிறத்தை யூஸ் பண்ணிங்களன்னா, காமனாகவே யாருமே ஒரு நல்ல அதிகமாக நீ வேலை செய்யணும் அப்படின்னா சிவப்பு கலர் சேரில் உட்காந்தியானா அதிகமாக வேலை பண்ணுவேன். ஆனால் அது உனக்கு அதிகமாக பண்ணணுமா வேணாவா அப்படின்ற விஷயத்த முடிவு பண்ணி அந்த சிவப்பை சில விஷயங்களுக்கு பயன்படுத்த தெரியணும். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் சிவப்பு என்பதை ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தும். அது ரெண்டுத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆடையாக போட்டுக்கிறதோ, இல்லை ஒரு பொருளாக வச்சுக்கிறதோ, இல்லை ஒரு கயிறாக சிவப்பு கலரில் கட்டிக்கிறதோ, அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஒரு வெற்றியையும் தரக்கூடியதாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம் வந்து 27 நட்சத்திர வரிசையில் ஃபஸ்ட்டு வர நட்சத்திரம். இதனுடைய அதிபதி கேது. இதனுடைய ராசி அதிபதி யாருன்னு கேட்டால் செவ்வாய். பிளானட் வைஸ் பார்த்தா அது செவ்வாய். ராசின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு துடிப்போட தைரியத்தோட ஆனால் அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்கு உதவுகின்ற ஒரு குணம் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ஃப்ரீடமான ஒரு சுதந்திரமான எண்ணம் கொண்டவங்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. குதிரை முகம் போன்று கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேப், அதுக்குன்னு குதிரை மூஞ்சுமே இருக்கிறதில்ல, அந்த மாதிரி ஒரு முகத்தை பார்த்தாலும் அப்படி இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்க வாழ்க்கையில் அந்த குதிரைன்றது வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஆகும். அதே மாதிரி குதிரையும் வச்சுக்கலாம் நீங்கள். குதிரை பொம்மையோ, குட்டி குதிரை சிலை, அந்த மாதிரி எப்படி நான் இந்த இவருக்கு சுகபிரம்மருக்கு கிளி பொம்மைன்ற மாதிரி குதிரை நான் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் இதெல்லாம் போட்ட மாதிரி ஒரு கேட்டிருக்கேன். க்ரியேட் பண்ண சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன். நம்பர்ஸ் போட்ட மாதிரி குதிரை, அப்புறம் கிளி, மயில், அப்புறம் இந்த நம்பர்ஸுங்க இதெல்லாம் போட்ட மாதிரி அது வந்து இவ்வளோ லாட்டாக பண்ணால் தான் பண்ண முடியுமா, இல்லை பர்டிகுலர் கொஞ்சமாக இவ்வளோ இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதை அடுத்து பார்க்கலாம். அதை நான் எப்படி பண்ணணும், எப்படி அது உங்களுக்கு அதை நான் தர முடியும் அப்படின்றத பற்றி அப்புறமா யோசிக்கிறேன். அந்த மாதிரி அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய குணங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி சுறுசுறுப்பு, இதெல்லாம் ஃப்ரீடம்மு, அடுத்தவங்களுக்கு உதவுற குணம், இதெல்லாம் இருக்கிற மாதிரி அழகான தோற்றமும் இருக்குது. பொதுவாக மேஷராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் அழகான தோற்றம், கவர்ச்சியான முகம், நேர்த்தியான பேச்சு திறன் இருக்கிறவங்களாம் நீங்கள் இருப்பீங்க. உதவுகின்ற மனப்பான்மை இருக்கிறதோட நம்பி வந்தவங்களுக்கு உதவணும் அப்படின்ற குணம் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நன்றி உணர்வும் இருக்குது உங்களுக்கு. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப ஏதாவது ஒரு வகையில் நம்ம அவங்களுக்கு அதை திருப்பி செஞ்சிடணுன்ற உணர்வு இருக்கிறவங்களாம் ரொம்ப இருக்குது. எதுக்கும் கட்டுப்படாமல் சுதந்திரமாக செயல்பட நீங்கள் விரும்புகிறீங்க. இது கேதுவனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால சில சமயத்தில் ரொம்ப குழப்பமாயிடுது. ஆனாலும் விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்படுறீங்க. பொறுமை, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா பொறுமை குணம் கொண்டவங்களாக நீங்கள் இருக்கின்றீங்க.
ஒரு பொண்ணு அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு வீட்டுக்கு மருமகளாக வரதோ ஒரு இது வராங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அறிவு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. சில விஷயங்களை வந்து நல்லா அடுத்தவங்களுக்கு உதவுகின்ற குணமும் இருக்கும், பொறுமை குணமும் இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப சுறுசுறுப்பு. அது மாதிரி பார்க்கும்போது ஒரு அஸ்வினி நட்சத்திரம் என்ற ஒரு பெண் வந்து ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச எல்லா குவாலிட்டிஸையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தா, இவங்க பொதுவாக நீங்கள் வந்து டாக்டராகவோ இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதில் ஒரு டீம் லீடராகவோ இல்லை ஒரு ஹெச்ஆராகவோ இல்லை ஏதோ ஒரு நிர்வாகமான ஒரு விஷயத்தை இப்போ செய்கின்ற, இல்லைன்னா காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுலேயே சுறுசுறுப்பான வேலைகளில் நீங்கள் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. வளர்ந்து வர்ற வயசில் ரொம்ப வாழ்க்கையை ரசித்து வாழறவங்களா, அதுக்காக ஒரே மிட்ட சில பேர் இப்போ நீங்கள் மகரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், சனியினுடைய ஆதிக்கம் இதெல்லாம் அதில் கூட என்ஜாய்மெண்ட்டை சேர்த்துக்க மாட்டாங்க அவங்க. அவங்க வந்து என்ன அங்கே மிஸ்ஸிங் ஆகும்னா சுறுசுறுப்பில் இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கு அவங்களே விரும்பி செய்வாங்க, சதா ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறத அவங்க விரும்புவாங்க. கூடவே ஒரு சுதந்திரத்தையும் ஒரு ஹாப்பினஸையும் ஒரு என்ஜாய்மெண்ட்டையும் அவங்க மிஸ் பண்ணுறாங்க அந்த சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க. அதை சொன்னால் தான் இது உங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்னான்னு உங்களுக்கு புரியும். ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியதாக உற்சாகமாக என்ன தான் சுறுசுறுப்பாக இருந்தால் கூட, என்ன தான் அடுத்தவங்களுக்கு உதவுனா கூட அந்த வாழ்க்கையை ரசனையோடு வாழ்கின்ற குணமும் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. விநாயகர், குதிரை வாகனத்தில் வர்ற தேவதையை வழிபடுறது நான் க்ரியேட் பண்ணுறேன். நீங்களே கூட வேணால் ஒரு அந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி கூட ஒரு பிக்சர் வச்சுக்கோங்க. அதாவது குதிரை வாகனத்தில் வர்ற தேவதை, அது மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துக்காருக்கு எந்த மாதிரி பொம்மை இருந்தால் மேலு, அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரி இருந்தால் மேலுன்றதை அது தனி பிளேலிஸ்ட்டாக போட்டு முடிஞ்சால் அதை என்னால் யாருக்குன்னா ஆர்டர் பண்ணி க்ரியேட்டே பண்ண முடியுமா அப்படின்றத கேட்டுலாம் அடுத்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். அந்த மாதிரி குதிரை வாகனத்தில் வரும் தேவதைகளை வழிபாடு செய்கிறது விநாயகருடைய வழிபாடு. அதே மாதிரி சரஸ்வதி, அஸ்வினி குமாரர்கள், மருத்துவ தேவதைகள் இவங்கள வணங்குது. இந்த ததாஸ்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த அஸ்வினி குமாரர்கள் சொல்லிட்டு அவங்களெல்லாம் வணங்குறது. ரெண்டாவது, எனக்கு தனிப்பட்டு நீம்கரோலி பாபாவனால் இதோடு நேற்று வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு இதுக்கு போயிட்டு வந்தார், ஒரு கல்யாணத்துக்கு. அந்த கல்யாண பையன் இதோட 11வது இது, அந்த அஸ்வின் என்ற அஸ்வின், அந்த கல்யாண பையன் பேர் அஸ்வின். இதோட 11வது கனெக்ஷன் எனக்கு. இவரை பற்றி பேச ஆரம்பித்து சொல்லி அந்த அஸ்வின் என்ற பேர் வர்றது இதோட 11வது கனெக்ஷன் எனக்கு. அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் கடவுளாக பார்த்து நீம்கரோலியாக பார்த்து அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் நீ தொடங்கு, இந்த அவங்களுடைய குணாநலன் அவங்களுக்கு எது அவங்களுக்கு ஆப்போசிட்டு வில்லனும் ஹீரோவும் அதெல்லாம் பேசுறதுக்கு ஆரம்பின்னு நீம்கரோலி தான் எனக்கு பரிந்துரைத்திருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன இது இருக்குது. இவங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கேது அதிபதியாக கொண்டதுனால வேகமான குணம் இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் கேதுனாவே என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த ஒரு ஞானமும் இருக்கிறதுனால பிடிவாதமும் இருக்கும். அதே சமயத்தில் அடிக்கடி உடல்நல பாதிப்புகள், மெயினாக தலைவலி, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், அவசரமாக முடிவு எடுத்துட்டு அப்புறம் கடைசியில் விட்டுறது அப்படி இருக்கும். ரெண்டாவது, சின்ன வயசில் கேது தசையில் தான் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வு, திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் லேட் ஆகிறது. ரெண்டாவது, அந்த திருமண வாழ்க்கைக்கு பந்தம் போகிறதுக்கு பல போராட்டங்கள் நடக்கிற மாதிரியும் இருக்குது இவங்களுக்கு. பாசிட்டிவாக இவ்வளோ தூரம் சொன்னாலும் நெகட்டிவும் நான் சொல்லணும் இல்லைங்களா? ஏன்னா அப்புறம் தான் நான் சொல்கிற அந்த ஸ்தூல ஆத்மா விஷயங்கள் நான் உங்களுக்குன்னு சொல்கிற அந்த சித்தர்களை வணங்கும்போது உங்களுக்கு அதில் புரிதல் ஏற்பட்டு நீங்கள் தப்பிச்சுக்கிறதா இருந்தாலும் பண்ணுறதா இருந்தாலும் கடவுள் எங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்றது உங்களுக்கு புரியும். எந்த நட்சத்திரக்காரால் உங்களுக்கு ஆபத்து வந்தது, நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்றீங்க, அந்த கடவுள் தான் அதை தடுத்துக்கிறாங்கன்றத அந்த நட்சத்திர பேஸில் கவனிக்க ஆரம்பிச்சிங்களா புரிய வந்துடும் உங்களுக்கு. அடடா, கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு அப்படின்ற விஷயம் புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு கடவுள் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாரு சில சடங்குகளை, நீங்கள் இன்னொரு பாதியை செஞ்சுருவீங்க கரெக்டாக. அதனால தான் எல்லாத்தையும் நோட் பண்ணணும். இது தனி சாப்டர், இது குறித்து வச்சுக்கோங்க. எல்லாருமே குறித்து வச்சுக்கோங்க. அஸ்வினிக்காக நான் சொல்கிறது எல்லாத்தையுமே குறித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லையோ அதில், ஆனால் அது குறித்து வச்சுக்கோங்க. அது எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும்னு தெரியும். அதுக்கு ஆப்போசிட் இதில் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுலேயாவது நீங்கள் இருப்பீங்க. அதனால் குறிக்கணும் அது எல்லாருமே. அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய முக்கிய தீய அல்லது சவாலான பலன்கள் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தா, இந்த ஆரோக்கிய பாதிப்பு,
அடிக்கடி உடம்பு சரியில்லாத போகிறது, தலையில் தலைவலின்ற கதை வேறு. ஆனால் தலையிலேயே காயம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தலையை பத்திரமா பார்த்துக்கணும். தலையில் காயம் ஏற்படுற வாய்ப்பு, இந்த ஒற்றை தலைவலின்றாங்களே அது, முதுகுத்தண்டு பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், பிளட் ப்ரெஷரு, இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது சம்மந்தமான விஷயங்களில் ஜாக்கிரதையும் இருக்கணும் உங்களுக்கு. இன்னும் குணநலன்னு பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லணும்னு பார்த்தா, அவசர புத்தியாக இருக்குது, எடுத்த காரியத்தில் தடை வர்றதுக்கு காரணம் அவங்களாவே அந்த கோபத்தை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறது தான் மெயின் காரணமாக இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இவங்களுக்கு பெரிய சவால்களாக இருக்குது. கல்வி, தொழில், ஆரம்பகால கல்வியில் மந்த நிலை ஏற்படுது. ஏன்னா அந்த தசை அதில் இருக்கிறதுனால அதில் ஒரு மந்த நிலை ஏற்பட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனம், வேலையில் அடிக்கடி மாற்றம் ஆகுது, இல்லைன்னா ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள். அந்த கேது தசை இருக்கிற சமயத்தில் அந்த கேது காரணமாக இருக்கிறதுனால வர நெகட்டிவ் விஷயங்களும் இருக்குது. கல்யாணம்னு வரும்போது காதல் வாழ்க்கையிலேயே போராட்டங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. திருமணம் லேட்டாகிற விஷயம் இருக்குது. 2வது கல்யாணம் ஆனால் கூட புரிதல் குறைவான திருமண வாழ்க்கையில் நிறைய சவால்களை சந்திக்கிறதா இருக்குது. அதுக்கு தான் நீங்கள்லாம் இந்த சித்தர்களை வணங்குங்க, உங்களுக்கு ஆப்போசிட் ஆளுங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் தானே இருந்தீங்க இத்தனை நாள். நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமாக தான் நீங்கள் இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். இதை மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதாது. டெய்லி நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்தூல ஆத்மா அதில் வந்து உட்காரும், கன்னி தெய்வ ஆத்மா. இதில் இன்னொரு விஷயங்குது, கன்னி தெய்வ ஆத்மாவும் இதுதான். இதே நான் வேறு எதனா சூரிய கர்மா தவிர மற்றதெல்லாம் சொல்லும்போது இதில் கன்னி தெய்வம் இருக்குதுன்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். இந்த சூரிய கர்மாவனுடைய சூரியன் நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் 3மே கன்னி தெய்வ சம்பந்தமும் கொண்டது. இது 2 in 1 இது. அதனால் அந்த கன்னி தெய்வ விஷயன்றது என்னதுன்றதை சொல்கிறேன். அது ஏற்கனவே நான் சொன்னது தான் உங்களுக்கு. அது என்னதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல இது உங்களுடைய விஷயத்தை பார்த்துலாம். அதனால் விநாயகர் வழிபாடு செய்கிறது. 2வது குழந்தை பருவத்தில் அம்மாவனுடைய ஆரோக்கியம், அப்படி இல்லை குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப பாதிப்பு வரும் உங்களுக்கு கேது தசை இருக்கிற சமயத்தில். அதாவது அந்த கேது தசையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்களோ அல்லது உங்களுடைய அம்மாவோ அந்த மாதிரி இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய விநாயகர் வழிபாடு கூட குறிப்பாக விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல் சாற்றி வழிபடுறது. அதே மாதிரி நான் சொன்ன பாருங்க, முன்ன ஒரு முறை செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு யமகண்டத்தில் வயலட் கலர் துணியில் கொள்ளு வச்சு விளக்கேற்றணும். அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப நல்ல விஷயம் தரும். அப்படியே அந்த கோயிலே துர்கை இருந்ததுன்னா சாயந்தரமாக போய் அந்த துர்கைக்கு எலுமிச்சம்பழம் ஏற்றிடும். அப்போ தான் அந்த ராகுக்கு இது 2த்தையும் அது இது பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது உங்களுக்கு நிறைய அந்த தோஷ பரிகாரங்க, தடை இதெல்லாம் நீக்கி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் சொல்லலாம். அது என்னது கன்னி தெய்வமும் இதில் போட்டிருக்கேன். அது என்னதுன்னா, தந்தை வழியில் போன இது கல்யாணம் போன பொண்ணுங்க கூட அம்மா வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு சொல்லலாம் அந்த விஷயத்த. தந்தை வழியில் போன கடந்த 7 தலைமுறையில் போயிருப்பாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. விசாரித்து பார்த்தா 2-3 தலைமுறைக்கு முன்னாடி யாருன்னா போயிருக்கிறாங்களான்னு தெரியும். அப்படி இல்லைன்னா கூட நம்மளுக்கு தெரியலன்னா கூட காமனாக யாராவது போயிருந்தா அப்படின்னு நினச்சி பண்ணலாம். அப்பா கூடவோ அப்பாவுக்கு அப்பா கூடவோ யாரோ ஒரு சின்ன பொண்ணு, மேக்ஸிமம் அது வந்து ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணு, இல்லைனாலும் கல்யாணம் ஆகாத பொண்ணு, 2மே கன்னி தெய்வ கணக்கில் தான் வரும். அப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம வழிபட்டோம்னா அவங்க அந்த வீட்டுக்கு 2வது குலதெய்வமாக செயல்படுவாங்க. அவங்க அந்த வீட்டு மேலே மிகுந்த பற்றுக்கிறாங்க. கல்யாணம் ஆன பின்னாடி கொடூரமான எண்ணம் வந்துடும். குழந்தை மனநிலையிலே அவங்க இருக்கிறதுனால அந்த வீட்டு மேலே மிகுந்த பாசத்தோடு போயிட்டு சேர்ந்துட்டாங்க அவங்க. ஆனால் அவங்கள நினைக்கிறது இல்லை யாரும். 2வது ஆண் குழந்தை தான் பெருசுன்னு பார்க்குற உலகத்தில் அப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டு போயிட்டாலும் அதை நினைக்கிறதில்ல. உயிரோடு இருந்தாலே பெருசாக நினைக்கிறதில்ல நம்ம இந்தியாவில். அதில் வேறு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இந்தியாவில் மட்டும்தான் பெண்களை கீழே வச்சுக்கிறாங்கன்னு. நம்மளை விட ரொம்ப மோசமாக பெண்களை கீழே நினைக்கிறவங்க மற்ற நாடுகள். ஆனால் அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுடைய சில நடவடிக்கைகள் நம்ம தான் ரொம்ப கிழகிறோம்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது மாதிரி இந்த பெண்கள் குட்டி பொண்ணாக போயிட்டா நிறைய வீட்டில் நினைக்கிறதில்ல. அப்படி அந்த பெண்ணை நினச்சி அந்த வீட்டில் தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு முறை நினச்சி அது எந்த வயசில் போச்சுன்னு பேரே தெரிஞ்சுதானா அந்த பேரையே சொல்லி அந்த ஒரு ட்ரெஸ்ஸு, சின்ன வயசு ட்ரெஸ் மாதிரி ஒன்று வச்சு கும்பிட்டுட்டு ஏறக்குறைய அந்த வயசு பொண்ணோ இல்லை ஏதோ ஒரு கன்னி பொண்ணுக்கு, கொஞ்சம் வசதி இல்லாத பொண்ணுக்கு அதை கொடுத்துடணும். அந்த மாதிரி பண்ணுறது, அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டுக்கு ஒரு குலதெய்வம் மாதிரி. நம்மளுக்கு இந்த மூக்குத்தி அம்மன் படம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற தெய்வமாக அது மாறும்.
அதே மாதிரி அந்த மாதிரி நீங்கள் கும்பிட்றீங்களோ கும்பிடலையோ, ஆனால் அந்த வீட்டு மேலேயே மிகுந்த பற்று இருந்து அப்படி ஒரு ஆத்மா இருக்குதுன்னா, அந்த வீட்லேயே கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் 3 நட்சத்திரத்தில் பிறக்கின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கும்பிடலன்றதுக்கும் அது பிறக்கலாம், இல்லை ரொம்ப கும்பிட்டீங்கன்னாலும் பிறக்கலாம். அந்த வீட்டில் வந்து அது பிறந்தாலே அப்படி இருந்திருக்குதுன்னு அர்த்தம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்தில் பிறந்துட்டாலே அப்படி ஒரு ஆத்மா போயிருக்குது, அது ஒரு ஏக்கத்தோடு தான் இருந்திருக்குதுன்றது மீனிங். அதை கும்பிடவும் நீங்கள் இல்லைன்றதுக்கும் மீனிங் எடுத்துக்கலாம். அதை அப்படி தான் வரும். 90% அப்படி தான் பிறக்கும். சில சமயத்தில் நீங்கள் கும்பிட்டு இருந்தாலும் அதே ஆத்மா வந்து இந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த கன்னி தெய்வமும் இதில் வருது. இந்த சூரிய கர்மாவில் வர்ற உங்களுக்கு ஆப்போசிட்டான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் அது கன்னி தெய்வம் கான்செப்டும் இதில் இருக்குது அந்த 3 நட்சத்திரத்துக்கு. அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. மற்றபடி உங்களுடைய நீங்கள் வணங்க வேண்டியதெல்லாம் நல்லா சொல்லியாச்சு. நீங்கள் ஏன் நான் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் நட்சத்திரத்தினுடைய சித்தர்களை சொன்னேன் அப்படின்றதையும் பார்த்துங்க. எப்பவுமே நீங்கள் பிள்ளையாரை கும்பிட வேண்டியது, அருகம்புல் தர வேண்டியது, அந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் பிள்ளையாரை போய் எனக்கு 11 முறை சுற்றி நான் இது நல்லபடி ஆகிட்டா 11 ரூபா போட்டு 11 முறை சுற்றிட்டு வந்துடுறேன்னு வேண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே நடக்கும்ன்றது எல்லாருக்குமே கூட அது நடக்கும். ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப நடக்கும், உங்களுக்கு ரொம்ப சம்மந்தங்குதுன்றத சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்குமே அந்த நம்பரு, அந்த கலரு, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி அடுத்தடுத்து 27 நட்சத்திரத்துக்கும் போடுறேன். தயவு செஞ்சு நான் 27 நட்சத்திரமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது நான் ஏன் சொன்னேன்னு அப்புறமா சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் அது. அப்புறமா வேறு மாதிரி கிராஸில் வரும் அது உங்களுக்கு. இந்த ஆப்போசிட் விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அந்த இதில் இருப்பீங்க. அப்போவும் அதே கதை தான் நடக்கும். அது நான் ஏன்னு லைனாக நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, நோட் பண்ணின்னு வந்துடுங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் அது எதனால் மொத்த பேருமே நோட் பண்ணணுன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். முடிஞ்சால் நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் இது முதல்ல போட்டேன் பார்த்தீங்களா, சூரியகர்மானா 4 நட்சத்திரம் வரும், அந்த 4மே போட்டேன். அதையும் நான் அந்த லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. அதையும் பாருங்கள். ஆனால் அதை பார்த்தாலும் இதை விடக்கூடாது. ஏன்னா இதில் வேறு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், சில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதில் தனியாக. அதனால் இதையும் நீங்கள் கவனிக்கணும்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.